he was like, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல, நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன், நான் எவ்வளவு ஃபேமஸா இருக்கேன் உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நீ யாருன்னு தெரியும், நீ நடிச்ச படம்னு நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஃபார் மீ யூ ஆர் நோபடி. ஸோ அப்படி நான் மென்டலாவே அவர் அஃபெக்ட் பண்ணிட்டே இருந்தப்போ அவரும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹீஸ் லைக், இவளுக்கு ஏன் எனக்கு பிடிக்கல, வை ஷி இஸ் சேயிங் லைக் தட், அந்த மாதிரி. அப்போ நான் வந்து என் ஃபோன் பேக் எங்க வச்சிருக்கான்னு பார்த்துட்டு சடனா அவனுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தப்போ he was talking to somebody and நான் அந்த டைம்ல போய் என் பேக் எடுத்துட்டேன். பேக் எடுத்துட்டு ஊபருக்கு லைக் கெட் ரெடி அந்த மாதிரி திருப்பி எனக்கு அந்த எப்படி சொல்றது வெயிட்டிங்ல போட்டுட்டு இருந்தது ஓகே பண்ணிட்டேன். நான் we are going to driveன்னு. அப்போ நான் வந்து அவனுக்கு சொன்னேன், சி நான் தனியா வரல, நீ தனியா வந்திருக்கேன்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் தான் சொன்னேன், லைக் கீழே என்னோட சிஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சோ அவங்க இப்ப நான் போலன்னா அவங்க மேல வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா என் ஃப்ரெண்டு கால் பண்ணா. சோ அவங்க அது வந்து லிங்க் பண்ணிக்கிட்டாரு. கால் பண்ணோன்னு ஐ ஜஸ்ட் திங்க் ஐ லக்ட் அவுட். பெல்லும் அடிக்குது. இட் வாஸ் அ ரூம் பாய் பெல் அடிக்குது. இவன் பயந்து போய் கதவும் திறக்க முடியாத அளவுக்கு மேல லாக் போட்டிருந்தாரு. ஸோ ஐ குட் ஹவ் ரன். கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க அப்பயே ஓடி போயிருக்கலான்னு. ஐ குடன், பிகாஸ் மேல லாக் போட்டிருந்தாங்க, ரொம்ப ஹைட்டான அந்த டோர். ஐ குட் ஓப்பன். ஸோ அவனா திறந்தா மட்டும் தான் நான் வெளியே போக முடியும். ஸோ ரூம் பாய் பெல் அடிக்கவும் அவன் அதை திறக்கவும் ஐ ஜஸ்ட் ரன் அவுட். வெளியே போயிட்டு உபரும் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ இட் வாஸ் ஆல் டைமிங் தான் நான் சொல்லணும், தட் ஐ லக்ட் அவுட். இன்னைக்கு என்னால பேச முடியுது இதை பத்தின்னு சொன்னா மேபி பிகாஸ் ஐ லக்ட் அவுட், நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நாட் எவ்ரி ஒன் வுட் டூ தட். அண்ட் அதனாலயோ என்னமோ எல்லாராலையும் அதை பத்தி பேசவும் முடியாது.